Hi everyone. Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி. ஓடிவா. இன்னைக்கு எங்களோட டே இன் அவர் லைஃப், அதாவது சாட்டர்டே எப்படி போகுது அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இது வந்து இவங்க நேர் விருப்பம் மாதிரி இவங்க வந்து கேட்டுறாங்க, லஞ்சுக்கு இது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரியா அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து செய்ய போகிறேன். அதோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கடைக்கு போய் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். முக்கியமாக மார்க்கெட்டுக்கு போகணும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்க. பை. வாங்க போகலாம். இன்னைக்கு வெதர் வந்து பாத்தீங்கன்னா 22 டிகிரி. ஆனா அதுக்கே பயங்கரமா கொளுத்தி எடுக்குது. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 33, 36 வரைக்கும் போச்சு. கொஞ்ச நேரம் நீங்க இப்படி வெயில்ல நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலைவலியே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்கும். ஆனா இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, டீச்சர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த 36 டிகிரி எல்லாம் போகும். அப்படியே நீங்க வெளியில நின்னீங்கன்னா அப்படியே சுட்டு எரிச்சிடும். அந்த மாதிரினா அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்களாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 6 மாசம் ஃபுல்லா குளிர் இல்லை, அதனால 6 மாசம் தான் அவங்களுக்கு வெயில். அதனால இந்த மொட்டை வெயில்ல கூட அவங்க வந்து வாக்கிங் போறது, ஜாலியா வந்து வெளியில அப்படியே பிக்னிக் போய் படுத்து கிடக்குறது இந்த வெயில்ல, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களாம். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். எனக்குலாம் அப்படி நின்னாலே அப்படியே எரியும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் இங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஜாலியா இருக்குது. எவ்வளோ வெரைட்டியா தக்காளி இங்கே. இது வித்தியாசமா இருக்கு, கருப்பு கலர்ல. அப்புறம் இது பிளம்ஸ் மாதிரி இருக்கு. இங்க பாரு. ஆமா, இது வந்து இது மாதிரி தானே இருக்கு. This one. இல்லனா கருப்பு தக்காளி. தக்காளியை பாருங்க. தக்காளி? They have a variety of தக்காளி. இது அதுவுமே வித்தியாசமா இருக்குல்ல, பெருசு பெருசா. நல்லா பெருசு பெருசா இருக்கு. இங்கே கலருமே நல்லா இருக்கு. It is big and good. Przepraszam, a 1 kilo? Już sekundkę, dobra, bo już tutaj. I think this is okay. This 3. 2. Okay? Is it too much? When we check in Teddy. Przepraszam. 26 zł. Okay. So done. Let's go then. உங்களுக்கு வெளியில பார்த்தா தெரியுதான்னு தெரியல, ஆனா பயங்கரமா கொளுத்தி எடுக்குது வெயில் இங்க. இங்க எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம்னா வெதர் தான். வின்டர் அப்போ அப்படியே எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போயிடும், சம்மர் அப்போ எக்ஸ்ட்ரீம் ஹாட் ஆயிரும். வெளியில நீங்க போகவே முடியாது. வின்டர் அப்போ போனீங்கன்னா நல்லா விரைச்சிரும், சம்மர் அப்போ போனீங்கன்னா நல்லா அப்படியே சுளீர்னு அப்படியே வெயில் அடிக்கும். அது வந்து கடுப்பா இருக்கும். இந்த நடுவில் இந்த ஸ்ப்ரிங்கு, ஃபால் அது மட்டும்தான் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து பயங்கர கடுப்பா இருக்கும் இந்த வெதர்னாலேயே. ஸோ மார்க்கெட் போயிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இந்த மின்ஸ்டு சிக்கன் வந்து வாங்கணும். அதாவது இந்த ஃபில்லட் இருக்கும்ல சிக்கனோடது, அதை வந்து அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம் லிட்ரலி. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 மாதுளை பழம். இது 3 வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா தான். நல்லா இருக்குல்ல, ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து 1 கிலோ வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா சொன்னாங்க அது. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, லெமன் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது ஒரு மாதிரி எக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அது மாதிரி சாப்பிடணும் போல் இருந்ததா. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி சின்ன இது வேணும். அதனால் இந்த சின்ன பேன் வாங்கினேன். எனக்கு வந்து எக்கு டெய்லி நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லா இருக்கும்ல. ஒரேடியாக அவிச்சே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்குது அது. அதுக்கப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் எவ்வளோ பெருசு பாருங்களேன். இது வாங்கினேன், இந்த ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து செரி வாங்குவேன். இங்கே செரியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நல்லா வந்து பயங்கர இனிப்பாக இருக்கும் இந்த செரி. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை மட்டும் மறக்கவே மாட்டேன் நான், பால்.
Main reason for going there. வாரம் வாரம் போகிறதே இந்த பாலுக்காக தான். பால் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வாட்டர்மெலான் வாங்கினேன். நல்லா வெயில் அடிக்குதா, சரி வாட்டர்மெலான் வாங்கிட்டு வந்தேன். It's very big, eh? நல்லா இருக்குல்ல கலரு. ஸோ இன்னைக்கு வந்து இப்போது சமையல் மத்தியானம் வந்து நான் என்னென்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, நேயரோட விருப்பம். இவங்க கேட்டாங்க இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து முட்டை குருமா, அதுக்கப்புறம் ஷீக் கெபாப் சிக்கனோடது. அதுதான் சிக்கனை வந்து மின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஸோ உங்களுக்கு நான் ரெசிபியும் வந்து நான் சமைக்கும் போதே நான் வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அது சமைக்க ஆரம்பிச்சிடலாம். So see you soon. 2000 years later. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கர பசி, அதனால் பிரெட் ஆம்லேட் போட்டு தர சொன்னாங்க. அதான் செஞ்சிட்ருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பசிக்காதுல்ல. நான் அடுத்து அவங்க கேட்ட லஞ்சு செய்கிற வரைக்கும், இல்லைன்னா பசிக்குது அப்படின்வாங்க. கொஞ்சமாக பட்டர் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரெட்டை. Is it going to fit there? Because the pan is very small. இன்னைக்கு வாங்கிட்டு வந்த பேன் இது. அதான் சரி ஆசையாக இருந்ததா, ஒரு வாங்கிட்டு வந்துட்டோம், சரி சமைக்கணும்ல, அதனால் இதை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். It is only for one bread. Small bread. எஸ். Do you say konjoma pan? Oh, did it? Konjoma is for food. Yes. Oh, something other things. குட்டி பேன். Kuti. You are it. நீங்கள் வந்து பாலும் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதுவும் வந்து கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் முட்டை குருமாக்கு முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். எத்தனை முட்டை? 5 முட்டை. 5 ரைட்? Yes. 2 பேருக்கு வந்து 5 முட்டை. அப்போனா எவ்வளோ முட்டையை காலி பண்ணுறோம் நாங்கள்? For 2 people 5 eggs. Yeah. 4 for you, 1 for me. 3 for me. 3 எனக்கு, இவங்களுக்கு 2. 3 for you? Why not 3 for me, 2 for you? Because you are also eating now egg omelette, amma. I'm just thinking something. Okay. Because I'm so hungry also. So that's why you are thinking many things? I'm thinking, what next? ஆக்சுவலி நான் இப்போலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். இந்த ஓமேடுன்னு சொல்லுவாங்கல்ல, 1 meal a day. Careful, babe. 1 meal a dayன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுட்டு கிடக்கேன் நான். அதனால் எனக்கு ஓகே, காலையிலேருந்து சாப்பிடலனாலும். இவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. So you say that you are not hungry? Hungry, but not much. Mutai. முட்டை. முட்டை. Mutai. That is stress. Why do you put stress? Because it is முட்டை. It is mutai. You go away. Mutai. But I actually used to, நான் வந்து பெரிய பேனில் தான் செய்வேன். அப்போ தான் எக்கெல்லாம் மடிச்சு விடலாம். ஆசையாக இருந்தது இந்த குட்டி பேனை பார்த்த உடனே. Yes, I understand. You understand? You used to do that to flip like this, but because of the kuti pan, so Not possible, huh? yeah, not possible. You should have used the big one actually. Because you bought a new pan, now you are using it, you are testing it, right? It's like when you bought like a new car, you do like a long drive to test it. I'm even also laughing for this pan. ஓ சின்னதா இருக்கா, எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. பெருசாட்டுக்கு. Finally, able to flip it. பெருசாட்டுக்கு பெருசுலேயே பண்ணியிருந்துருக்கலாம். இது ஏதோ ஆம்லேட்டுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை டெக்கரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. It's so funny. Yeah. Very, very small. Chinnararike means? Kutti means small. What? No, chinnararike. Everything is small, sir. Okay. Oh, no, but there's no kuti. You should say, chinnararike kuti. Everything is small. No.
சின்னதா இருக்கு குட்டியா இருக்கு both are like both are small. Okay. You're confusing me. Use one vocabulary. Like if it is kuti, keep using kuti. okay குட்டியா இருக்கு. If you're using a different one, I think what is that? You want like 2 piece 4 piece? Four. But it is very hard to cut, amma. Then I will take one piece. It's like a snacks. Okay. Thank you, Amma. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவுறேன் பாருங்க. I don't understand that one. முட்டை குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் முட்டையை வந்து அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தேங்காய் பாலோட செகண்ட் பால். ஃபஸ்ட்டு பால் வந்து இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், இதுதான் பேசிக்காக வேணும். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாத்திரத்தில் வந்து எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். Actually, I wish there is a camera which can zoom in, zoom out like that. Zoom in, zoom out. கேமராமேன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்துட்டு சமைக்கும்போது யாராவது கேமரா இங்கே போடுறேன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஃப்யூச்சரில் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி இருக்கான்னு தெரில எனக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஜூம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய கேமராஸ் இருக்குது ஆல்ரெடி. ஆஃபீஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். மீட்டிங் பண்ணும்போது யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்கள மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கும். எல்லாரும் பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜூம் அவுட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரியும் கேமரா இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். So you are going to hire a cameraman? I'm not hiring a cameraman. Here in Poland, how can I hire? Yeah, because thinking on the Oliver YouTube channel is big, so Poland you can afford a cameraman. No, it's not big. அடுத்து I can peel, right? No, Wanna just peel? maybe you can. இது வந்து குருமாக்கு வந்து நான் சைடாக பண்ணிட்டு இருக்கேன். முட்டை குருமாக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். ஷீக் கெபாப் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கணும்ல சாப்பிடும்போது, அதனால் ஷீக் கெபாப் பண்ண போகிறேன். சைட் பை சைடு நான் அப்படியே ஷீக் கெபாபுக்கும் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு வச்சிடுறேன். ஷீக் கெபாப்க்கு வந்துட்டு ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா பெருசாக கூட நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை போட்டு அரைக்க போகிறோம். She's a chef, but for me I'm assistant. If she want a spoon, I'm bringing a spoon. If she want to grind, I'm grind. Now look what I'm gonna do. Are you complaining or you're just saying No, that? I'm explaining my role here. They have to. Looks like complaining. No. Amma, I want that lead, Amma. You see, that is what I was saying. That is my role here. Okay. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி, ஏன் அவங்க ஃபுட்டு சமைச்சு கொடுக்க மாட்டிருக்கீங்க, உங்கள் ஃபுட்டே தான், அதாவது நம்ம ஃபுட்டு தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இட்லி தோசை இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ல, ஏன் அவங்க ஃபுட் கொடுக்க மாட்டிருக்கீங்க, ஆசைப்படுவாங்களான்னு. ஏங்க அவங்க கேட்குறது தானே நான் சமைச்சு கொடுக்க முடியும். இருங்க அவங்ககிட்டயே நான் கேட்குறேன். அம்மா, people are asking like why you are always cooking Indian food, not his own food. You know, he will be feeling bad or what, like that they are saying. No, because for me I like Indian food. See? There are many varieties in Indian food, not like in our food. அவங்க ஃபுட்டில் வந்து அந்த அளவுக்கு வெரைட்டி கிடையாது, வெரைட்டி ஐட்டம்ஸு. ஆனால் நம்ம எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதனால் இவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. வித்தியாசமாக சமைச்சு கொடுக்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதனால் இவங்க கேட்குறத நான் சமைச்சு கொடுக்குறேன். And also ரொம்ப பிடிக்கும் Indian food. So grinding பண்ணலாமா? Yeah, you have to grind it, amma, but How many parts? It should not be very smashed, okay? You can show me how it should be. I will show. Okay. இவங்க வந்து சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால எனக்கு சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும்.
I just I really want, but nothing happened. ஓகே 5 முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் நான். Sorry for the sound. இந்த பச்சை மிளகா நான் லாஸ்ட் டைம் வாங்கினேன், ஆனால் காரமே இருக்க மாட்டிருக்கு. பேருக்கு தான் இது பெருசாக இருக்குது, ஆனால் சுத்தமாக காரமே இருக்க மாட்டிருக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த சாப்பாடில் போட்டாலே அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ஊர் இந்த little bit grind. But the others will be like. Yeah, maybe you can use a spoon and you can grind. நம்ம ஊர்ல இந்த கொடை மிளகா இருக்குல்ல, பஜ்ஜி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மிளகா. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. முடிஞ்சா நான் இப்படி எடுத்து காமிக்க தான் முடியும் என்னால். சாரி, ஏன்னா கேமராவை எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் Sorry, I thought you were going to ask me why you are always cooking like a non-veg. No. I was thinking that is the question. No, that is not the question from them. Okay, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுக்கு. நம்ம இப்போ வந்து என்ன போட்டுடலாம்? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். I'm going to grind. முட்டை குருமாக்கு. Signo. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வேணும் அதுக்கப்புறம் அது செய்கிறதுக்கு, ஷீ கெபாப் பண்ணுறதுக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிடலாம். Actually, when I was in Rwanda, my sisters and the mom, they were asking me, why you guys are not even talking like in English or Kinyarwanda so that even people Rwandan can understand. Yeah. So they're complaining. I was asking. Enough, Amma, enough. Leave it. I was asking them, are you watching our video? Then they say, yes, you are watching, but you can't understand. ஆக்சுவலி நம்ம வீடியோ இங்கே யூடியூப்பில் வந்து ஏன் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, இவங்களும் அப்பப்போ வந்து தமிழில் பேசுகிறாங்கல்ல, அதான் ஏன் அப்படி பேசுகிறீங்க, இங்கிலீஷில் இல்லைனா வந்து இவங்க மொழியில் பேசினா புரியும்ல அப்படி சொன்னாங்களாம் அவங்க வீட்டில். ஸோ வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுட்டேன் நான். Just touched my hair. It's okay, I'm here, I will mix. So then you go with egg podunga. Not now. Before you're saying like you don't say podunga. போடுங்க means you are telling to someone. To add. Is it like If you want, you say that I am adding it, you have to say poduren. Poduren. Okay. If I'm saying like you are going to put you. How do you say? You can say poduranga. Podurange. Okay. Pochamaraga podurange. Poduranga is like a respectful way. Respectful way. You have to learn that only. But when you're in the house, you don't have to put that. No, you don't need to learn like other way. Okay. Because it will be easy for you to use with other people, you know. Amma. ஸோ வெங்காயமும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான மசாலா போட்டுடலாம். மசாலா என்னென்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள். I have to watch. Next time you're asking me to cook it. மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து ரொம்ப போட தேவையில்லை, ஏன்னா இந்த குருமாவோட கலர் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அப்படி இருக்கும் அந்த ஸ்டைலில். ஸோ கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். I'm studying like a supervisor. மஞ்சள் காலி ஆயிடுச்சுமா, we have to add and put it there. Turmeric. Yeah. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா அந்த மஞ்சள் அந்த கலர் அப்படி தான் இருக்கும். மிக்சிங் பண்ணணுமா? அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆல்ரெடி போட்டேன் வெங்காயம் போடும்போது,
நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்குது, கொஞ்சம் ரொம்ப கருக்கிடாதீங்க. இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகா பச்சை Say in English. சில்லி பவுடர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்த தூள்லாம் போட்டோம்ல, என்ன தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் வதங்கும் போதே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க மீன்ஸ் ஐம் டெல்லிங் தேம். It's like I'm adding. தக்காளி போட்டாச்சு. இப்போ அது கொஞ்சம் வதங்குறதுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போட மாட்டிருக்கோம், நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போட மாட்டிருக்கோம், என்ன இன்றைக்கி உளருது எல்லாமே, போட மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்களோட டைம் ஸ்கெடியூல் சொல்லிடுறேன். காலையில் வந்து 9 to 5, காலையில் வந்து 9 to 5 வந்து வாக் இருக்கா, வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ஐடி ஒரு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் பண்ணி முடிச்சு எழுதிட்டாங்க எக்ஸாம். நான் வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு இது பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் நான் வந்து அதுக்கு மேலே உள்ள ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகும் அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுவும் படிச்சுட்ருக்கேன்னா அதுக்கப்புறம் வந்து யூடியூப் டோன்ட் மிக்ஸ் லைக் தாத்தம்மா. யூடியூப் வீடியோவும் அப்பப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. ஏன்னா நைட் அப்புறம் எனக்கு 7:40க்கு எங்கள் 2 பேருக்கும் போலிஷ் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது, அப்ராடுக்கு அனுப்புறதுக்கு, அதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குமா. டைமே இல்லை இப்போலாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் நடுவில் இந்த கார்டன்லேயுமே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. எப்பப்போலாம் முடியுதோ அப்பப்போலாம் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஈவன் சாட்டர்டே சண்டே கூட வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது இதுதான் வந்து இந்த ஐடியோட பிரச்சனையே தெரியுமா. ஐடின்னு கிடையாது, எல்லா ஜாப்லையுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும். ஆனால் ஐடியில் எனக்கு நான் இருக்கிறதுனால சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்குறது, அப்புறம் நீங்கள் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே நீங்கள் வந்து உங்கள் கரியரை வந்து கொஞ்சம் பீக் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் means what? ரொம்ப கஷ்டம். கஷ்டம் means it's difficult. I was guessing. ரொம்ப கஷ்டம் means difficult because I'm talking about IT. Because IT is not easy. ரொம்ப ஸோ கஷ்டம். இப்போ வந்து நல்லா அது வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செகண்ட் பால் எடுத்து வச்சேன்ல, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். கோகோனட் பால். கோகோனட் பால். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், ஓகேவா. நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், திரிஞ்சிரும் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு இருக்கிற அந்த மசாலாவோடலாம் சேர்ந்தாலே நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு இப்போ என்ன ஆட் பண்ணுவேன்னா, பெப்பர் தூள் இருக்குல்ல, அது ஒரு நிமிஷம், கரம் மசாலா. Where is it, Amma? Garam masala. No, garam masala is here. Pepper. Now you can't find the pepper. I have it. This is pepper. You can't find the pepper. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த செகண்ட் பாலோட கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, முட்டை குருமா தானே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இவங்க வந்து நல்லா கொதிக்கட்டும். What are you talking? I'm talking whatever you know in Tamil. Or you want me to say Tirukural? Tirukural? Do you know any Tirukural? Yes, I know Tirukural. ஓகே, இப்போ இதை வந்து நான் மேபி இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷீக் கபாபுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்றத சொல்கிறேன். முட்டையை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடுறேன். வெரி சில தவணையானம்மா. ஐயா ஆமாம். தேங்க்யூ. Wait, I want this. Just tell me what you want. I will be bringing. That is my job here. இது ஷீக் கபாப்க்கு வந்துட்டு ஷீக்
kebab. நம்ம எடுத்து வச்சிருந்த தக்கில் அரைச்சி வச்சாச்சு. அதாவது இருங்க காமிக்கிறேன், நானே வந்து காமிக்கிறேன். No zoom in, no zoom out. தேங்காவா? ஐயோ இன்னைக்கு ஏன் இப்படி வளர்றேன்னு தெரில. தேங்காய் இல்லை. Very smart. ஐம் சேயிங் இட் இஸ் கோகோனட். இது வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக கொலகொலன்னு அரைச்சிடக்கூடாது. Now I'll be translating for you in Tamil. இந்த மாதிரி வந்து சலிக்கிறதுக்கு, அதாவது நல்லா வடித்து எடுக்கணும். அதுக்காக இந்த ஷீக் கபாப் அப்படி தான், கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். வெங்காயம் அரைச்சோம்ல நம்ம, அதை வந்து நீங்கள் இதில் போட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும். ஓகே, நான் புழிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியே இல்லாமல் வெங்காயத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிடணும். தண்ணி இங்கே செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி தேவை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ஃபில்லட்டும் வந்து நல்லா மசிஞ்சிருக்குமா. அப்போ இதுக்குள்ளே தண்ணி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லூஸ் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு கெபாப் எப்படி இருக்கும், இப்படி பண்ணுவாங்க, அந்த ஸ்டீல் வச்சு அதை இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இப்படி பண்ணலாம். ஆனால் என்கிட்ட ஸ்டீல் இல்லை, அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஷீக் கபாப் பண்ணுறதுக்கு பச்சை மிளகா. இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நைஸாக நல்லா சாப் பண்ணிக்கிட்டு, இது மறுபடியும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பீஸே வந்து தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து சாப் பண்ணிக்கோங்க. அதான் இப்போ முட்டையை வந்து 2ஆக வெட்டிக்கலாம். 2ஆன்னு இல்லை, சும்மா அப்படி கீறி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து இந்த குருமா பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுல்ல. இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒன்றா எப்படி போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி, அந்த முட்டையோட கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த குருமாவில் வரட்டும், அதுக்கு மூடி வச்சிடலாம். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த முட்டையோட அந்த ஸ்மெல் எல்லாம் அதில் கொஞ்சம் இறங்கும். நம்ம இப்போ வந்து இங்கிட்டு வாங்க. இப்போது நான் வந்து இது கட் பண்ணி வச்சுட்டேன், பச்சை மிளகாவை சின்னதாக. இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு என்னமோ அது பத்தாத மாதிரி இருக்குது, மேபி நம்ம ஒன்றே சேர்த்து போட்டுக்கலாம். Adding more. Yeah, it's not enough. For you. For me. அப்போனா மொத்தமாக நீங்கள் வந்து 5 போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன், 5 போட்டுக்கோங்க. என்னோட ஆயுதத்தை எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு கொஞ்சமாக போதும், ரொம்ப போட்டுறாதீங்க, அந்த நறுன்னு அப்படி வரும். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டால் போதும். நீங்கள் மல்லி முழுசாக இருக்கும்ல அது, இது கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் போடுறோன்னா அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஃப்ரெஷ்ஷான வாசம். இப்போ வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த இப்படி கிண்டுறது அரைக்கிறது. இதில் நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர், நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து முழு மல்லி அரைக்கிறோம் கொஞ்சமாக, நம்ம அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், அதுவுமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக போடுங்க, ஏன்னா நீங்கள் சில்லி ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எது வந்து பிடிக்கும் அப்படின்றத பார்த்து போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி பிடிக்கும் அப்படின்னா அது நிறைய போட்டுக்கோங்க, பச்சை மிளகா. இல்லை இது பிடிக்கும் அப்படின்னா இது நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க ரேஷியோ கம்மியாக. க்ரீன் சில்லி கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள். It is smelling good. மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டால் போதும். அதுக்கப்புறமாட்டி கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள், எங்கடா இது, இந்த பெப்பரை மட்டும் நான் அது எங்கனாலும் தேடிக்கிட்டே இருக்கேன். பெப்பர் தூள் வந்து ஒரு
அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க, போதும் அவ்வளோ. அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல அது, ஏன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும், அங்கங்கே வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தெரியுறது. அதுக்காக ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே மேலாப்பில் டெக்கரேஷன் மாதிரி இப்படி தூவி விட்டுக்கோங்க. ஓகே ஓகே. உப்பு மட்டும் இன்னும் கரெக்டாக எனக்கு தெரியல, ஏன்னா நான் அளந்து பார்த்து தான் போடுவேனா அது. இப்போ நீங்கள் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இவங்க அரைச்சி கொடுப்பாங்கல்ல அதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஃபினிஷ்டாம்மா எப்படிட்டியா? கொரியாண்டர் மல்லி முழுசு வந்து அரைச்சி கொடுத்தாங்கல்ல அதையும் போட்டுக்கலாம் இதில். அப்புறம் ஆயில் வந்து நீங்கள் நார்மல் ஆயில் கூட போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து ஆலிவ் ஆயில் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கண்ணளவு. I was about to say, you might say like people have experience. They don't have to measure. They do like that. They know that is like a 2 tablespoons or like that. ஆனால் சால்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஓகேவா? குருமா வந்து சைடில் முட்டை போட்டு வச்சோம்ல மூடி, அதுவும் கொஞ்சம் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பால் இருக்குல்ல அதை மேலாப்பில் ஊற்றி விட்ருங்க மேலே. Not wasting any coconut milk. ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி தரைஞ்சு போன மாதிரி ஆயிரும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க, ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, முட்டை வந்து ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். நோ, டோன்ட் க்ளோஸ் இட் அம்மா. ஓகே, மல்லி இலை இருக்குல்ல, அது இலையை மட்டும் நல்லா எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். Mixing parama. For how long? Let it be thick. A little bit. Okay. மல்லி இலை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணியாச்சு, அதையும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முக்கியமானது, அதுவும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலவையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். If we don't mix this, what will happen? You have to mix it, அம்மா. ஸோ ஷீப் கெபாபுக்கான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா காமிக்கவா? இருங்க, இப்படிக்கா வந்து காமிக்கிறேன். No zoom in, no zoom out. தெரியுதா? இதுதான் வந்து கெபாபுக்கான மசாலா. இப்போது நம்ம அந்த மின்ஸ் பண்ண சிக்கன் இருக்குல்ல அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக கிளிக்க சோம்பேறித்தனம் எனக்கு. இதை ஆட் பண்ணிட்டு, இதுதான் ஒரு கொடூரமான செய்யா. இப்போ என்ன பண்ணணும்னா கையால் தான் பிசையணும் இதை நல்லா, வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்காது, கொலன்னு இருக்கா, அதனால எனக்கு பிடிக்காது. கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு, சரிதா? நம்மளோட குருமா ஓகே. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தெரியுதா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஆக்சுவலி அந்த கம்பி வச்சுருப்பாங்க, அதில் வந்து இப்படி ஹோல்டு பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி தான் அதை வந்து கிரில் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து அடுப்பில் வச்சு எடுப்பாங்க சுட்டு. நான் வந்து அந்த கம்பின்ட்டு இல்லையா, அதனால் பேனில் நான் வந்து கட்லெட் மாதிரி அந்த மாதிரி வச்சு எடுக்க போகிறேன். ஓகே, எவ்வளோ ஷேப் வேணுமோ அதை எடுத்துட்டு நீங்கள் பேனில் லைட்டாக மட்டும் எண்ணெய் வச்சுக்கோங்க, நிறைய வச்சிடாதீங்க.
It's better to use a spoon when you are pressing. திஸ் இஸ் ஓகே. Okay. இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கங்கு இருக்குல்ல அதை ரெடி பண்ணி அதை வந்து சென்டரில் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக அதில் நெய் போட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஏன் அப்படின்னா அந்த சார்கோலோட அந்த ஸ்மெல்லாம் அதில் இன்ஃப்யூஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் அந்த கெபாபை. Idiapam naya seirama. செய்தேனா Nara seirama. இவ்வளோ இடியாப்பம் சுட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டை குருமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சார்கோல் போட்ட ஷீக் கெபாபும் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ எக்ஸைட்டட் டு ஈட் இட் அம்மா. Of course. இந்தாங்க அம்மா. அம்மா Idiapam. இடியாப்பம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருங்க. Okay, let me try that. நல்லா இருக்கா? No. சரி, முட்டை குருமா. Don't put that at top. Yeah, you can mix if you want. இருங்க, 2 முட்டை வைக்கிறேன். No, two. எஸ் 2. That is two. அதுக்கப்புறம் கெபாப் நீங்கள் எடுத்துக்கோங்க. About to finish. எப்படி இருக்கு? Very நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு உங்களுக்கு? முட்டை குருமா, இடியாப்பம். Idiapam, muta kurma, chick kebab. Good combination. இந்த இடியாப்பமும் முட்டை குருமாவும் செம்ம காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சோஃபாவில் உட்காந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த ஷீக் கபாப் சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye.